ரிஷபம் ராசி ரிஸ்க் எடுக்கிறது எல்லாமே ரஸ்க்கு போல் சாப்பிடக்கூடியவங்க தான் ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள். ஆனாலும் உங்களுக்கு பாருங்கள், மூக்குக்கு மேலே கொஞ்சம் கோபம் வரத்தான் செய்யுது. ஆனால் அன்பு செலுத்துறதுல உங்களை மிஞ்சிட யாருமே கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் எங்கேயுமே எந்த ஒரு விஷயத்திலுமே முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க. அதுக்காக எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தாலுமே தயங்காமல் அந்த செயலில் ரிஸ்க் எடுத்து கூட நன்மையை பெறக்கூடியவங்க ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு பாருங்கள், இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக அமைப்பு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஜோதிடப்படி கிரகத்தோட தலைவனாக இருக்கக்கூடிய சூரியன் ஒவ்வொரு மாதமுமே அவரோட ராசியை மாற்றுவார். அப்படி சூரியனோட நிலையில் மாற்றம் ஏற்படும் போது எல்லாமே எல்லா ராசிக்குமே ஒருவித தாக்கமும் மாற்றமும் ஏற்படும். குறிப்பாக சொன்னால் சூரியன் ராசியை மாற்றுறாரு அப்படின்னா அப்போ தான் பாருங்கள் தமிழ் மாதம் பிறக்கக்கூடிய நாளாக இருக்கும். அந்த வகையில் சூரியன் இப்போது நவம்பர் 16ஆம் தேதி துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மாறப்போகிறாரு. இந்த விருச்சிகத்தில் சூரியன் நுழையும் பொழுது தமிழ் மாதமாக இருக்கக்கூடிய மிகவும் புண்ணிய மாதமாக இருக்கக்கூடிய கார்த்திகை மாதம் பிறக்குது. இந்த மாதத்தில் சூரியன் விருச்சிக ராசியில் பயணம் செய்வார். இந்த பயணத்தால் 12 ராசிக்குமே தாக்கம் ஏற்படும். அந்த வகையில் ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் இப்போ உருவாகியிருக்கு? இந்த சூரிய பயிற்சியால் கார்த்திகை மாதத்தில் அதிர்ஷ்டம் ஏதாவது உருவாகுமா? உங்களுடைய வாழ்க்கை, குடும்பம், நிதி நிலைமையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிற முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு ரிஷபம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரிஷபம் ராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் மகாலட்சுமி தாயாரின் வழிபாட்டை மனமாற செய்து வருவதால் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும். எல்லா வகையிலுமே சிறப்பான யோகத்தை பெறக்கூடிய அமைப்பை இதன் மூலம் நீங்கள் பெற முடியும். மகாலட்சுமி தாயின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்குங்க. நன்மைகள் எல்லா வகையிலுமே சேர இந்த வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. நல்ல ஒரு செல்வி நிலை மேலோங்கும். உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சூரியனை கண்ட பனி போல உங்களை விட்டு விலகிடும். உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் மகாலட்சுமி தாயை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அன்னையின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள் எல்லாமே நல்லதாக நடக்கும். நன்மைகள் சேரும். முக்கியமாக செல்வ நிலையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி நல்ல ஒரு உயர்வு, நல்ல ஒரு செல்வ அமைப்பு பெற்று நலமுடன் வாழக்கூடிய யோகத்தை பெறுவீங்க. உங்களுக்காக அன்னையிடம் நாங்களும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே நன்மைகள் உங்களை சேர உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிட்டு நாம் இப்போ பாருங்கள், இப்போ இந்த கார்த்திகை மாதத்தோட கிரகநிலை அமைப்பு எப்படிலாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அந்த அமைப்பால் என்ன மாதிரியான நிலைகள் மாற்றங்களாக வரும், அந்த நிலைகள் ஏதாவது தாக்கங்களை ஏற்படுத்துமா அப்படிங்கிற முழுமையான விஷயத்தையுமே வாங்க நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். இப்போது ஐப்பசி மாதம் முடிஞ்சிடுச்சு, கார்த்திகை மாதம் பிறந்தாச்சு. ஆன்மீக ரீதியாக கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பு வாய்ந்த ஒரு புண்ணிய மாதமாக பார்க்கப்படுது. இந்த மாதத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில கிரக மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தையே கொடுக்க போகுது. இந்த மாதம் பாருங்கள், குரு பகவான் கடக ராசியில் உச்ச பலத்தோடு சஞ்சாரம் செய்கிறாரு. அவர் 19ஆம் தேதி மிதுன ராசிக்கு பயிற்சியாக போகிறாரு. அங்கே பாருங்கள், அவர் வக்ர கதியில் அவரோட செயல்பாடுகளில் இயக்கம் செய்வார். அதுக்கப்புறம் சுக்கிரன் 10ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு போகிறாரு. செவ்வாய் 21ஆம் தேதி தனுசு ராசிக்கு பயிற்சியாகி வராரு. இந்த முக்கிய கிரகங்களின் பயிற்சிகளும் முக்கிய கிரகங்களின் மாற்றங்களும் ரிஷபம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு பாருங்கள், சுக்கிரன் செவ்வாய் இந்த 2 கிரகங்களுமே இப்போ ஆட்சி பலத்தை விட்டு பயிற்சியாக போகுது. சூரியன் தனுசு ராசியில் பயணம் செய்கிறாரு. புதன் பகவான் 20ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி போகிறாரு. சனி பகவான் 12ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைய போகிறாரு. இப்போ வக்ர கதியில் இருக்கிறாரு. 20ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு போகிறாரு. 12ஆம் தேதி வக்ர கதி அடைகிறாரு. சுக்கிரன் மற்றும் புதன் இந்த 2 கிரக சேர்க்கையுமே மதன ராஜகோபால யோகத்தை கொடுக்கும் ஒரு வாய்ப்பு. அதுக்கப்புறம் சூரியன் செவ்வாய் இணையக்கூடிய வாய்ப்பு மகா யோகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த அமைப்பு எல்லாமே இந்த கார்த்திகை மாதம் ஏற்படுது. சூரியன் செவ்வாய் சேர்க்கை பிருகு மங்கள யோகத்தை தரும். சுக்கிரன் சூரியன் சேர்க்கை சுக்கிர ஆதித்ய யோகத்தை கொடுக்குது. இப்படி இத்தனை யோகமான கிரக அமைப்புமே ஏற்படுது இந்த கார்த்திகை மாதம். இவ்வளவு அற்புதங்களை கொடுக்கக்கூடிய கார்த்திகை மாதம் இந்த அமைப்பு வந்திருக்குன்னா 12 ராசிக்குமே அதோட தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும். ரிஷபராசி அன்பர்களுக்கு மேச லக்னத்துக்கும் ராசி அதிபதி மகாலட்சுமி, ரிஷப ராசிக்கும் ராசி அதிபதி மகாலட்சுமி. மகாலட்சுமி கடாட்சத்தோடு நீங்கள் ஒரு சிறப்பான உயர்வை பெற போகிறீங்க.
10ஆம் தேதி வரைக்குமே பாருங்கள், ரிஷபம் ராசி மற்றும் மேசம் லக்னத்துக்கு ராசி அதிபதி மகாலட்சுமி கடாட்சத்தோடு 10ஆம் தேதி வரைக்கும் தன்னோட சொந்த வீட்டிலேயே ராசி அதிபதி இருக்க போகிறாரு. நீங்கள் இந்த அமைப்பு இருக்கும் பொழுது எந்த விஷயத்தை எடுத்தாலுமே 10ஆம் தேதிக்குள்ளே செயல்படுத்துங்க, நன்மைகளை பெறுவீங்க. எந்த விஷயத்தை தொட்டாலுமே அதில் நீங்கள் வெற்றி வாய்ப்பை பெறுவீங்க. 10ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு மாறி போகிறாரு. அதன் பிறகு எந்த விஷயத்தையுமே நீங்கள் கொஞ்சம் யோசித்து தான் செய்யணும். 10ஆம் தேதிக்கு முன்பு நீங்கள் செய்கிறது எல்லாமே நல்லா தான் நடக்கும். தொட்டது துளுங்கும், நினச்சது நடக்கும். நீங்கள் யோசிச்சு வச்ச இந்த விஷயத்தில் கூட செயல்படுத்துங்க, நன்மைகளை பெறுவீங்க. 10ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லா விஷயத்திலுமே கவனமாக தான் செயல்படணும். எடுத்தமோ கௌத்தமோன்னு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. முக்கியமாக சுக்கிரன் தன்னோட சொந்த வீட்டை இந்த மாதம் பார்க்குறாங்க. சொந்த வீட்டை ஒரு கிரகம் பார்க்குது அப்படின்னா அது ரொம்பவுமே சிறப்பான விஷயம். எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் யோகத்தை இந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கும். அதே போல் எல்லா காரியங்களுமே நீங்கள் திறமையாக செயல்பட்டால் சாதகமான பலனையுமே பெறுவீங்க. பெருசாக பயப்பட தேவையில்லை. 2-5 புதன் 20ஆம் தேதி பாருங்கள் 6ஆம் வீட்டிலையும் 21ஆம் தேதியிலிருந்து விருச்சிக ராசிக்கும் மாற்றம் அடைகிறாங்க. 2 6ஆம் வீட்டுக்கு வரும்போது பேச்சில் மட்டும் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். இந்த ஒரு கிரக அமைப்புமே உங்களுக்கு சில யோகத்தை கொடுக்குது. ஆனால் பேச்சால் அந்த யோகம் உங்களை விட்டு பறிபோக்கக்கூடிய அமைப்பு. இந்த அமைப்பு இருக்கும் பொழுது பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்க, நன்மைகளை உண்டாக்கலாம். கோபத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. நண்பரோ உறவினரோ வீட்டில் இருக்கிறவங்களோ இந்த கோபப்பட்டு பேசுகிறது, கடுமையான வார்த்தை உபயோகம் செய்கிறது, இது ரெண்டையுமே நீங்கள் தவிர்க்கணும். விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் எல்லா வகையிலுமே பாருங்கள் நீங்கள் நன்மைகளை பெறலாம். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம், இந்த சுக்கிரன் இருக்கக்கூடிய அமைப்பு நன்மைகளை பெறக்கூடிய அமைப்புங்கிறதுனால வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. வீணாக பேசி தேவையில்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் சிக்கிக்காதீங்க. பேச்சில் மிகுந்த கவனம் செலுத்தினா நீங்கள் நன்மைகளை பெற முடியும். அதே போல் பணம் விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக தாங்க இருக்கணும். இந்த மாதம் முழுதுமே பணம் கொடுக்கல் வாங்கலில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். ஏற்கனவே பணம் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை ஏதாவது நிலவுது அப்படின்னா கொஞ்சம் சுமூகமாக விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. உங்களுக்கு இப்போ தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முழு கவனத்தையும் அதில் செலுத்துங்க, நன்மைகளை பெறுவீங்க, நல்ல ஒரு லாபத்தை அடைவீங்க. பணம் விஷயத்தில் கவனமாக இருக்கணும், பேச்சு விஷயத்தில் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல் வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களையுமே ஒரு கண் பார்வை நீங்கள் வச்சுக்கிட்டு தான் இருக்கணும். என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிற கவனம் செலுத்தணும். 5 7ஆம் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும். நல்ல ஒரு யோகமான அமைப்பையும் பெறுவீங்க. குழந்தை, பணம், குடும்ப ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் திறமையாக கையாண்டால் சாதகமான பலனை பெற முடியும். 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. குடும்பம் சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். சண்டை சச்சரவுகள் நீங்கும், மன அமைதி ஏற்படும், குடும்பத்தில் குதூகலம் நிலவும். அதுக்கப்புறம் திருமணத்தில் இருந்து வந்த தடை உங்களை விட்டு நீங்குது. கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு புரிதல் இருக்கும். இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளை அதிர்ஷ்டமான குழந்தைகள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு சிறப்பான யோகம் இருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு இப்போ உருவாகி இருக்கு. அதே போல் ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கோம், வரன் எதுவும் கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ பாருங்கள், வரக்கூடிய வரன் ஜாதகம் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஜாதகமாக இருக்கும். 5 குலதெய்வம் உங்கள் ராசியை பார்க்கறதுனால குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளையுமே ரிஷபராசி அன்பர்கள் இந்த மாதம் பெற போகிறீங்க. புண்ணியம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த மாதம் குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. நன்மைகளையும் நல்ல ஒரு மேன்மையையும் பெற முடியும். அனைத்து வகையிலுமே யோகமான வாய்ப்பை பெற உங்களோட குலதெய்வம் பரிபூர்ணமாக உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். குலதெய்வத்தை வழிபட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சால் நன்மைகளை நீங்கள் பெறலாம். வரக்கூடிய தடை நீங்கும், தாமதம் உங்களை விட்டு விலகிடும். 4 சூரியன் 7ஆம் இடத்துல இப்போ அமர்ந்திருக்கிறாரு. இந்த வாய்ப்பு வருது அப்படின்னா வீடு, மனை, வண்டி, வாகனம் ஏதாவது சொத்து சேர்க்கை ஏற்படும். அதாவது சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய விஷயத்தில் இருந்த தடைகள் உங்களை விட்டு நீங்கிடும். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஆனால் இந்த இடுப்பு வலி, அல்சர் போன்ற பிரச்சனை உடல் உபாதையை கொடுக்கும். லாபம் அதிகரிக்கும். ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் 12ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் செய்யும் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. வக்கரமாக இல்லைன்னா 12ஆம் தேதி வரைக்கும் நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும். ஏன்னா இப்போ ராசி அதிபதி உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல இருக்கிறாரு. ராசி அதிபதி நல்லா இருந்தால் தொட்டது எல்லாமே தொடங்கும், நல்லது நடக்கும், ஒரு சிறப்பான யோகம் உண்டாகும். தொட்ட காரியத்தில் எல்லாமே சிறப்பான பயன்களை ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் பெறக்கூடிய யோகம் இப்போ பிறந்திருக்கு. எல்லா வகையிலுமே நிதானத்தை செயல்படுத்துங்க, கவனமாக இருங்க, முக்கியமாக கோவப்படாதீங்க.
தேவையில்லாத வாக்குவாதம் செய்யாதீங்க. இதை கடைபிடித்தாலே பெரும்பாலும் நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க. அனைத்து வகையிலுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழக்கூடிய யோகத்தை பெற்று சிறப்புடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் ரிஷபம் ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நேயர்களே.